அனைவரும் ஆண்டு உயிர்ப்பு பெருவிழா திருச்சடங்கில் பங்கெடுக்குவதாக வந்திருக்கிறோம். இந்த திருவிழா உயிர்ப்பு சடங்கிலும் திருப்பணியிலும் அனைத்து இறைமக்களும் பயபக்தியோடு பங்கெடுக்க வேண்டும் என்று ஒருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களே, ஒரு புனிதமான இறைவி இரவு இளைஞர்களை நினைவு கொண்டாடி மகிழ கூடி வந்திருக்கிறோம். இரவாகி போன இந்த உலகில் இறையாட்சி ஒளி ஏற்றி வைக்க இறைவன் மகன் இயேசு அனுப்பி வைத்தார். அந்த இயேசு இருளின் கைத்தவர்களை விடுத்துவிட்டு உயிர் பிடித்து வெளித்துலங்கும் உள்ளுவதை போல ஒளிகள் இருக்கிறது இரவு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இறைவன் விரும்ப வாழ்வு வழங்கிடும் வரலாற்று நினைவு கூறும் இரவு இது. எழுத்திய வேந்தன் பாரம்பூர் இஸ்ரேல் மக்களை அடிமையாக நடத்தியதை பொறுத்துக் கொள்ளாத இறைவன் மோசையை கருமையாக கொண்டு அவன் உரிமை வாழ்வுக்கு மீட்டு வந்த மீட்பு வரலாறு இங்கு நினைவு கூறப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் இருள் நடந்த மக்களுக்கு பேருடைய காப்பீடு பொருட்டு ஒளித்துறையின் மதத்தை வென்று மாநிலம் காத்து இயேசு மீட்பு பணி இப்போது நினைவு கூறப்படுகிறது. லட்சியவாதிக்கு இறப்புள்ள என்பதை இயேசு எடுத்து காட்டிய இரவு இது. வரலாற்று இந்த இரவு ஆண்டவரின் திருவிழாவாகவே விளங்குகிறது. எரி விளக்குகளிடம் ஆண்டின் வரவுக்காக அவரது பங்கில் அமர்வதற்காக இறைமக்கள் விழுத்திருக்க லட்சியங்கள் அவருக்கு அறிவும் விழுக்கிறது. இந்த திருவழிப்பு சடங்கு திருவழி வழிபாடு, இறைவாக்கு வழிபாடு, திருமுழுக்கு வழிபாடு, நற்கல் வழிபாடு என 4 பகுதிகளை கொண்டிருக்கிறது. ஒளியம் இயேசுவின் விருப்பினை சுட்டி காட்டுகிறது. திருவழி வழிபாடு தொடக்கம் முதல் இறைவன் மக்களிடையே புரிந்து வரும் மீட்பு செயலை 2ஆம் பகுதியான இறைவாக்கு வழிபாட்டில் திருச்சி சிந்திக்கிறது. இதில் இருந்து வெளிக்கு வீழ்ந்த இயேசுவை போல திருமணம் கிடைக்க பெற்று புது மனிதனாய் புறப்பட அழைக்கிறது திருமண வழிபாடு. ஆண்டவர் வரும் வரை அவரது மாணவர்களை மன்றத்தை மீட்பு அறிக்கையிட அழைக்கிறது நற்கல் வழிபாடு. எனவே பக்தியோடும் புது அர்த்தத்தோடும் இவற்றில் பங்கெடுப்போம். இப்போது முதல் பகுதி திருமணிப்பு சடங்கில் ஆரம்ப தொடக்கம் திருமணி வழிபாடுவார். தீயையும் திரியையும் அலங்கரித்தார். அப்படியே அந்த பக்கத்துக்கு எல்லாருமே நெருங்கிவாங்க. ஆங்காங்கே நிற்கிற எல்லாரும் அப்படி நெருங்கிவாங்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து சென்ற புனிதமிக்க இவ்விரவில் திரு அவை உலகெங்கும் பறந்து வாழும் தன் மக்களை விழித்திருக்கவும் மன்றாடவும் ஒன்று கூடுமாறு அழைக்கின்றது. இவ்வாறு இறை வார்த்தையை கேட்டும் அவருடைய மறை நிகழ்வுகளை கொண்டாடியும் அவருடைய பாஸ்காவை நாம் நினைவு கூர்ந்தால் சாமி மீது அவர் கொண்ட வெற்றியில் நாமும் பங்கு பெறுவோம். அவரோடு இறைவனில் வாழ்வோம் என்னும் எதிர்நோக்கை கொண்டிருப்போம். இப்பொழுது ஒரு தீயை ஆசீர்வதிக்கிறார். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகன் வழியாக நம்பிக்கையாளர் மீது வரும் ஆட்சியின் பேரணி சுடர்ந்திட செய்தீரே. இப்புழுதியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும் இவ்வாறே பாஸ்கா திருவிழா வழியாக விண்ணகத்தின் மீது கொண்டாமலால் நாங்கள் பற்றி எறிவோமாக. அதனால் தூய்மையான உள்ளத்தோடு முடிவில்லா ஆட்சி விழாவுக்கு வந்து சேர் வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இப்பொழுது தீயை மந்திரித்த பின் குரு வாசகத்துறையை கொண்டு வருகின்றார். இந்த குரு அதில் எழுத்தாணி கொண்டு சிறு அடையாளத்தை வரைவார். பின் சிறுவைக்கு மேல் ஆகியனும் எழுத்தையும் சிறுவைக்கு கீழே ஆகியனும் எழுத்தையும் சிறுவையின் 4 படங்களில் நிகழ் ஆகிய 4 எண்களையும் எழுதுவார். அப்பொழுது அவர் சொல்வதாக: கிறிஸ்து நேற்றும் இன்றும் சிலுவையின் நேர்கோட்டை வருகிறார். முதலும் முடிவும் குறுக்கு கோட்டை வருகிறார். அகரமும் நேர்கோட்டிற்கு மேல் ஆ என்ற எழுத்தில் எழுதுகிறார். நகரமும் நேர்கோட்டிற்கு கீழே நா என்ற எழுத்தில் எழுதுகிறார். நேரங்கள் அவருடையன, நிகழ் ஆழியும் முதல் எண்ணை இடப்புற நேர்கோளத்தில் எழுதுகிறார். காலங்களும் அவருடையன, நிகழ் ஆழியும் இரண்டாம் எண்ணை சிலுவையின் வலப்புற நேர்கோளத்தில் எழுதுகிறார். மாட்சியும் ஆட்சியும் அவருக்கே, மூன்றாம் எண்ணை சிலுவையின் இடப்புற கீழ்ப்புறத்தில் எழுதுகிறார். என்றென்றும் எக்காலமுமே ஆமென். நான்காம் எண்ணை சிலுவையின் வலப்புற கீழ்ப்புறத்தில் எழுதுகிறார். சிலுவை அடையாளத்தையும் குறிகளையும் இவ்வாறு திடீரென்று வரைந்தபின் குரு அந்த 5 சாம்பிராணி முறைகளை சிலுவை வடிவில் பதிக்கலாம். அப்பொழுது அவர் சொல்வதாவது: தம்முடைய தூய மாட்சிக்குரிய காயங்களால் ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மை கண்காணித்து பேணி காப்பாராக. ஆமென். இப்பொழுது ஒரு புதுகையிலிருந்து திரியை பற்ற வைத்து சொல்வதாவது: மாட்சியுடன் உயிர்த்தெழும் கிறிஸ்துவின் ஒளி இதயத்திலும் மனதிலும் இருள் அகற்றுவதாக. இப்பொழுது பற்ற வைத்த பாஸ்தா திரையுடன் பவனி நடைபெறுகிறது. கிறிஸ்துவின் ஒளி இதோ என்று பாடும் பொழுது இறைவா உமக்கு நன்றி என்று பதிலளிக்க வேண்டும். இரண்டாவது முறை பாடிய பின் அனைவரும் தத்தம் திரிகளை பாஸ்தா திரையிலிருந்து பற்ற வைத்துக் கொண்டு பவனியாக செல்வர். பீடத்திற்கு வந்ததும் குரு மக்கள் பக்கமாக திரும்பி 3ஆம் முறையாக பாடும்போது கோயிலுடன் ஏற்றப்படுகின்றன. கொஞ்சம் இரண்டாம் முறை பாடும்போதுதான் நம்ம எல்லாருமே மிக தெரியப்பட்டிருக்கணும். 3ஆவது முறை பாடும் பொழுது ஆலயத்தில் உள்ள எல்லா விளக்குகளும் எரியூட்டப்படும். கிறிஸ்துவின் ஒளியோ கிறிஸ்துவின் ஒளியோ
கிறிஸ்துவின் மொழிதோ இறைவனுக்கு நன்றி. ஒரு பீடத்தை அடைந்தவர் தம் வீட்டுக்கு செல்வார். இப்பொழுது நிர்வாணர் அருகில் அமைக்கப்பட்ட தண்ணீர் மீது வாஸ்காத்திரியை வைப்பார். பின் குடும்பத்தை பயன்படுத்தி திருப்பதி அச்சடிக்கு முன் நடப்பது போல துருவ காலத்தில் சாப்பிடுவதற்கு அவர் குடும்பத்தினர் ஆசை பெறுவார். ஒரு அனுபவ ஆசை சொல்லி அறிவு வாஸ்கா அவர்கள் உங்களுடன் சிறப்பாக நடைபெறும். வானகர் தூதனே மகிழ்வதாக இத்திருச்சடங்கில் பெருமகிழ்ச்சி பொங்குவதாக. மாண்புமிக்க மன்னரது வெற்றிக்காக என் காலம் தொலைத்து வைப்பை அறிவிப்பதாக. இப்பெரும் சுடர்களால் ஒளி வீச பெற்று இவ்வுலகம் பெருமகிழ்ச்சி கொள்வதாக. முடிவில்லா மன்னரது பேரொழியால் உலகெல்லாம் உலகி தன்னை சூழ்ந்த இருளனையும் ஒளிந்ததென உணர்வதாவது. இப்பெரும் சுடரால் அழகு பெற்று அலையாம் திருஅவையும் கழிவுவதாக. எனவே மக்கள் அனைவரின் பேரொழியால் இக்கோவில் எதிரொலித்து முழங்குவதாக. எனவே இத்திருவிளக்கின் வியத்தகு ஒளியை சூழ்ந்து நிற்கும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களை வேண்டுகிறேன். என்னுடன் சேர்ந்து எல்லாம் வல்ல இறைவனின் இரக்கத்தை இழுந்துவீர்களாக. தகுதியற்ற அடியேனை திருப்பணியாளர்கள் சேர்த்திட அருள் கூர்ந்த இறைவன் தாமே திருவிளக்கின் பேரொழியை என் மீது வீசி இத்திரியின் புகழ் சாற்ற செய்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களின் மேலே எழும்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
என்னுள்ள தந்தைக்கு தமது பெயரால் செலுத்தின் பாவத்துக்குரிய கடற்சீட்டை தம் சிந்திய திருரத்தால் அழித்து விட்டார். ஏனெனில் பாஸ்கா விழா இதுவே ஞான சன்மறையாகிய கிறிஸ்து கொலையுண்டார். அவரது இரத்தத்தால் நம்பிக்கையாளரின் கதவு நிலைகள் அர்ச்சிக்கப்படுகின்றன. முற்காலத்தில் நம் முன்னோரான இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து விடுவித்து அவர்கள் காணணியாமல் செங்கடலை கடக்கச் செய்தது இந்த நெருப்பு தோணின் வெளிச்சத்தான் பாவத்தின் இருளை அகற்றிய இரவு இதுவே. உலகெங்கும் இன்று கிறிஸ்துவ நம்பிக்கை கொண்டவர்களை உலகின் தீய வழியிலிருந்தும் பாவ இருளிலிருந்தும் விரைத்து அருள்வாழ்வில் மீண்டும் சேர்த்து தூயவராக்கியதும் இந்த இரவேதான். சாவின் தொலைகளை தகர்த்தெறிந்து கிறிஸ்து பாதாளத்திலிருந்து வெற்றி வீரராய் எழுந்ததும் இந்த இரவிலேதான். ஏனெனில் இத்தகைய மீட்பின் வயதை யாம் பெறாவிடில் பிறந்ததால் எப்பயனும் இல்லையே. நீ என் மீது அருள்ந்து காட்டிய பரிவிரக்கம் எத்துணை வியப்புக்குரியது. அடிமையை நீக்குமாறு மகனையே கையெழுத்த அளவில்லா அன்பு பெருக்கே. ஆதாமின் பாவமே உன்னை அழிக்க கிறிஸ்துவின் சாவு தினமாய் தேவைப்பட்டது. இத்துணை மாண்புமிக்க மீட்பரை அடைந்ததால் பேறு பெற்ற குற்றமே.